ஓம் சக்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி சேனல் வராகி அம்மா ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டின்ற இந்த இதில் இன்றைக்கு ஒரு யாத்திராக்கு வந்திருக்கோம். அருள்மிகு சமயபுர அம்மா, என்னை ஆளுகின்ற அம்மா, பலருக்கு என் ரூபத்தில் காட்சி கொடுக்கின்ற கண்ணாத்தா, கண்ணுக்கு கண்ணாக 1000 கண்ணுடைய ஆளாக என்னையும் என் மூலமாக உங்களையும் இணைத்து கொண்டிருக்கின்ற அந்த கண்ணாத்தனுடைய சமயபுரத்தாருடைய சன்னதியில் இருக்கின்றோம். இப்போ நம்ம வந்திருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகள். எல்லாருமே சொல்லுவாங்க திருநங்கைக்கு ஒரு முத்திரை கொடுப்பாங்க. ஆனால் சமயபுரம் வாங்க, ஒவ்வொரு கோயில் வாசலில் வாங்க, அந்த திருநங்கையோட அம்சத்தை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே பல நிலையில் நம்ம இருக்கோம், பல வகையில் நம்ம பூஜை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் தெய்வ சுத்தமாக தெய்வ நித்தமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி நேரத்தில் நான் இந்த அம்மா கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்டேன். தண்ணி மட்டும்தான் கேட்டாங்க, ஒரு பாட்டில் தண்ணி தான். ஒரு பாலாவது குடிங்கன்னு கேட்டேன், இல்லை முழு விரதம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம எத்தனையோ கோடாடி கோண வாழ்க்கையில் இயந்திரமாக இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிலையில், இந்த காயிற வெயிலில் இந்த அம்மன் முன்னாடி இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன இருக்கிறார்கள்? சித்ரா பௌர்ணமி விரத நாளிலே இந்த அம்மா சிவனடியாராக, சிவன் அம்சமாக நம்மளுடைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருநங்கைகள் ஏன் தேடி வர வேண்டும்? ஏன், எதற்காக கோயில் வாசல் நாம் இவர்களிடம் ஆசீர்வாதம் வேண்டும்? அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாரும் எங்கெங்கேயோ போகிறோம், எத்தனையோ பேர் இருக்கோம், நம்ம வீட்டை சுற்றி பெரியவங்க இருக்காங்க. ஆனால் நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை நம்பி எத்தனை ஃபாலோ பண்ணுறீங்க, தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா எத்தனையோ விதமான கஷ்டங்கள் சொல்கிறீங்க, எத்தனையோ வித தொல்லைகள் சொல்கிறீங்க. எங்கே திருநங்கைகள் பார்த்தாலும் அவர்கள் நமக்காக வாழ்பவர்கள். எத்தனையோ பேருக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் நிறையா, அது சாப்பாடு மட்டும்தான் வயிற்று நிறைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பயணத்தில், ஆன்மீக பயணத்தில், நான் இவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அந்த நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது எனக்கு இந்த திருநங்கைகளுடைய நான் இவங்களை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, சிவசக்தி அம்சமாக பார்ப்பேன். நான் போகிற கோயில் கிட்டத்தட்ட இந்த 2-3 வருடத்தில் ஒரு 150 கோயில்கிட்ட போயிருக்கேன். 150 கோயிலையும் வருகின்ற திருநங்கைகள் பார்த்தா 10 ரூபா கொடுத்தா கூட அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நிறைந்த அந்த ஆசீர்வாதம். இவர்களிடம் ஏன் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், இதனால் என்னென்ன நன்மை கிடைக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக பக்தி நிமித்தமாக இந்த சமயபுரத்தா காலடியிலே அந்த சிவனுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற சோனா, இவங்க தன்னுடைய கருத்துக்களையும் இந்த சமயபுர எல்லையில் அவங்களுடைய பக்தியினுடைய அம்சத்தையும் அம்மாவுடைய திருவிளையாடலும் தான் நம்ம பக்தர்களாக நமக்கு என்ன ஒரு இவங்க இப்போ ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், இவங்க நிறைஞ்ச பௌர்ணமி திருநாளில் நமக்கு இப்போ பேச போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சோனாலி. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா 8 திருநங்கைகள் இருக்கோம். நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்க தான் திருநங்கை. அது மட்டும் இல்லாமல் ஆணாகி பெண்ணாகி அழியாகி நின்றவனைன்னு மாணிக்க வாசகர் பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் திருநங்கை சிவபெருமானு சொல்கிறாங்க. மேலும் இன்றைக்கி திருநங்கைகள் பார்த்திங்கன்னா எல்லா திருநங்கைகளுக்குமே ஒவ்வொரு மனிதனோட கடைசி ஜென்மம் மனித ஜென்மத்திலே திருநங்கை ஜென்மந்தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா புராணத்தில் பார்த்திங்கன்னா பெண்மை சுட்டிய வயதினை மருங்கின் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய பெயர்நிலை கிளவியும் இவன அறியும் அங்கம் தமக்கு இளவே உயர்தினை மருங்கின் பால் பிரிந்து இசைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் காலத்திலே தொல்காப்பியத்தில் இந்த எங்களை பற்றி சொல்லாடல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்பில் பார்த்திங்கன்னா திருநங்கைகள் தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் திருநங்கை அப்படின்னாவே ஆணும் பெண்ணும் கலந்தவர். அதனால தான் முன்னாடி முதலமைச்சர் ஐயா அவர்கள் திரு என்பது ஆணின் நடைமொழி, நங்கை என்பது பெண்ணின் நடைமொழி. ஆணும் பெண்ணும் கலந்தவர், ஆணாக இருந்து பெண்ணாக திரிந்ததுனால திருநங்கை அப்படின்னு அவர் பெயர் வச்சார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சித்ரா பௌர்ணமி, இன்றைக்கி ஒவ்வொரு பௌர்ணமியும் நாங்கள் விரதம் இருப்போம். இன்றைக்கி பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய விரதங்கள் சிவனுக்கும் அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய விரதம் இது. இந்த விரதத்தில் பார்த்திங்கன்னா மாலை பௌர்ணமி பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம், அது வரைக்கும் சாப்பிட மாட்டோம். மேலும் நாங்கள் ஆசீர்வாதம் வழங்கும்போது நிறைய நபர்களுடைய கஷ்டங்கள் தீருது. எப்பயுமே உங்களோட ஒரு மனிதனோட வேண்டுதல் எல்லாருமே அவங்களுக்காக வேண்டிக்குவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்காக வேண்டதை காட்டிலும் இந்த அம்மாள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது உலக நன்மைக்காக இருக்காங்க. அதே போல் தான் நாங்களும் இந்த மற்ற மக்களுக்காக நாங்கள் எங்களோட ஆசீர்வாதம் வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் அம்பாள் அனுகிரகத்தில் எங்களுக்கு எந்த குறையில, நிறைய பேர் வராங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம், கல்யாணம் இது அம்பாள் அனுகிரகத்தால் அவங்களோட ஆசீர்வாதத்தாலேயும் நாங்கள் சொல்லக்கூடிய வாக்கு எங்களுக்கு பலிக்குது. அதனால் அம்மாவோட அருள் எங்களுக்கு இருக்குது.
மேலும் திருநங்கை வந்து சமுதாயத்தில் நிறைய பேர் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. எல்லா திருநங்கையுமே தவறானவங்க இல்லை. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறால் மற்ற திருநங்கைகளை இந்த சமுதாயம் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குது. அதை இந்த சமுதாயத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க இனிமேல் திருநங்கையை பார்க்கும்போது அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இல்லாமல் எல்லாரும் அப்படி இல்லை. ஆண்லேயும் நல்ல ஆண்கள் இருக்காங்க, கெட்ட ஆண்கள் இருக்காங்க, பெண்கள்லேயும் இருக்காங்க. அதுபோல் தான் திருநங்கையில் ஒரு சிலர் இருக்காங்க, பலர் நல்லவங்க, சிலருங்கிறது கம்மி. நாங்களே சில மனிதர்கள், அதுலேயும் சிலர் செய்யக்கூடிய தவறுகள் நல்லா இருக்கக்கூடிய எங்களை போன்ற திருநங்கைகளும் பாதிக்கப்படுது. இனிமேல் எல்லா திருநங்கையும் அப்படி பார்க்காம தவறு செய்கிறவங்கள மட்டும் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், மற்றவங்க எல்லாம் அது மாதிரி இல்லைங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இவங்க வந்து எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்காங்க. எங்கே படிச்சிருக்கீங்க? நான் சென்ட் ஜோசப் காலேஜில் யூஜி, ஜமால் முகமது காலேஜில் பிஜி. எந்த தூய வளனா 2001 2008 வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் தமிழ் லிட்ரேச்சர் பண்ணேன், இங்கே திருச்சியில். அதுக்கப்புறம் எம்ஏ வந்து ஜமால் முகமது கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லைங்க, இவங்க காவல்துறை பிரிவு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் மாஸ்டர் ட்ரெயினர். 2008 இருந்து 2012 வரைக்கும் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, தேனி, இந்த தேனி, விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய கிரேட் 1லேருந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு வந்து திருநங்கை சம்மந்தமான விழிப்புணர்வு வகுப்பு, திருநங்கைனா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய பேருக்கு முதல்ல தெரியாமச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காவலர்களுக்கு எங்களை பற்றி புரிதல் வகுப்பு நான் எடுத்திருக்கேன். அது தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மூலிமா நான் ட்ரெயினர். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் கூடிய ஜட்ஜஸ் எல்லாருக்கும் வந்து திருநங்கை சம்மந்தமான பிரச்சனைகள், அவங்க என்னென்ன சமுதாயத்தில் சந்திக்கிறாங்க, குடும்பத்தில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமான புரிதல் வகுப்பும் ஜட்ஜஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரெட் ரிப்பன் கிளப்னு சொல்லக்கூடிய ஆர்ஆர்சியில் வந்து எல்லா காலேஜிலும், திருச்சியில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துலேயும் வந்து மாணவர்கள் மத்தியில் திருநங்கை சம்மந்தமான வகுப்பு எடுத்திருக்கேன். கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இவங்க பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே தகுதி இருந்து கூட மக்கள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய கல்வி பெற்றவங்க எவ்வளோ படிக்க வச்சு கூட நம்ம அதை வீணாக இருக்கிருக்கோம். எத்தனையோ பசங்க இளைஞர்கள் பார்த்திங்களா, பெற்றவங்க வயிறை கட்டி வாயை கட்டி படிக்க வைப்பாங்க. ஏறாத படி இல்லை, போகாத கோயில் இல்லைன்னு பிள்ளைகளை வைத்து படிக்க வைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு திருநங்கையாக இருந்து எம்ஏ தமிழைக்கு மட்டும்களில் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளுக்கு, போலீஸ் துறை அதிகாரிகளுக்கெல்லாம் இவர்கள் ஒரு விழிப்புணர்வு பற்றிய, ஒரு திருநங்கை பற்றிய விழிப்புணர்வை எடுத்துக்கொள்கிறார்கள். நானும் நேஷனல் லெவல் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். தமிழ்நாடு நேஷனல் லெவல் ப்ரோக்ராம்ஸில் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார்பாக தமிழ்நாடு அளவில் நான் வந்து கலந்துருக்கேன். இதே ட்ரிச்சிக்கே ரோவர் காலேஜில் ரிபப்ளிக் விஷயமா அத்தனை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எனக்கும் இந்த என்எஸ்எஸ் பற்றி தெரியும். நிறைய எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றிய நிறைய முகாம்கள், நிறைய கருத்தரங்கங்கள் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதாவது எல்லாரும் நினச்சிருக்காங்க, ஒரு எய்ட்ஸ் என்ற நோய் வந்து வெறும் திருநங்கையால் பரப்பப்படுவது கிடையாது. தனி மனித ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற கணவனும் மனைவியும், ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்தாலே நம்மளுடைய வாழ்க்கை சீரிய நிலை வரும். அந்த நிலையில் இந்த ஒழுக்கத்தின் சிகரமாக இருக்கின்றவங்க பாருங்கள், திருநங்கையாக இருந்து கூட இவ்வளோ பெரிய ஒரு விரிவுரையாளராக இருந்து கொண்டு சிறந்த கல்வி பணியை செய்கின்றார்கள். திருநங்கைக்கான சமூக விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் எய்ட்ஸ் போன்ற சமுதாய நலம் கூடிய சமுதாய நல கருத்தோடு கூடிய பல நோய்களுக்கு தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ சிறந்த பணியோடு இங்கே நிறைஞ்ச சித்ரா பவுனில் விரதம் இருந்து கொண்டு இவர்கள் தன்னுடைய வருமானத்தையும் வாழ்க்கைக்கும் குறைந்த, அதாவது நிறைவான வழியில், ஒழுக்கமான வழியில், தெய்வத்தின் பேரில் இங்கே இருந்து கொண்டு மக்களை வாசலில் இருந்து ஆசீர்வாதம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மகாபாரதத்தில் அந்த அர்ஜுனனுடைய அம்சமாக நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா, மகாபாரத போர் பார்த்திங்க, இப்போ எங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி வர செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இங்கே கூத்தாண்டவர் கோயில் திருவிழா. மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர் வெற்றி பெறணும் அப்படின்னா 27 சாமுத்திரிக லட்சணமதி ஒருத்தர் உயிர் பலி கொடுத்தா தான் வெற்றி பெற முடியுங்கிறது ஐதீகம். 27 சாமுத்திரிக லட்சணமதி யாரான்னு பார்த்திங்கன்னா அர்ஜுனன், கிருஷ்ணன், அரவான் 3 பேர் தான் 27 சாமுத்திரிக லட்சணமதிவங்க. அந்த சூழ்நிலையில் அரவான் வந்து அவங்க 2 பேரும் கன்னித்தன்மை கழிந்தவங்க. அரவான் வந்து தன்னை பலிகெடுக்க ஒத்துக்குவார். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு பெண் ஒரு திருமணம் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறது அவர் வேண்டுதல். அதன் அடிப்படையில் நாளைக்கு இறக்க போகிறவங்களுக்கு யாரும் பெண் கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் கிருஷ்ண பரமாத்மா பெண்ணாக மாறி, மோகினி அவதாரமாக மாறி அவர் வந்து தன்னை
கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மறுநாள் காலையில் அரவான் வந்து பலி கொடுத்துருவாங்க. கிருஷ்ண பரமாத்மா தாலி எடுத்துருவாங்க. இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவை இதை கொண்டாடிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம எல்லாருமே திருநங்கை கிட்ட பழகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் யோசிக்கிறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நான் என்னோடய எபிசோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட பக்தியினோட உச்சம் எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணரிடம் தான் சரணடைய வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுடைய அண்ணன் யார்? ரங்கநாதர். கோயிலில் எத்தனை கோயில் மாரியம்மன் கோயில் போடுங்க, அம்மனை வந்து இறக்கணும் அப்படின்னா இங்கே தனிப்பட்ட முறையில் அந்த உடுக்க வச்சு சாமி வரதில்லை. ஒவ்வொரு குறி இறக்குவாங்க. அம்மனை இறக்கும்போது அந்த ஒவ்வொரு அம்மனும் பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தான்னு கத்திட்டு தான் வருவாங்க. இப்போ என்னோடய உடம்புலையும் அம்மா உடம்புலையும் வந்தாங்கன்னா, தெய்வம் வந்தால் முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா. நீங்கள் மணப்பாக்கம் என்னுடைய திரிசூலம் டிவியில் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலில் அந்த கோயிலுக்கு இருக்கிற கட்டை பற்றி என்னை உட்காத்தி வச்சு சாமி இறக்குவாங்க வராகி அம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா என் வாயில் வராகி அம்மா கோவிந்தான்ற நாமம் வந்தால் தான் ஏற்றுப்பாங்க. அப்போது கிருஷ்ணர் தான் எல்லாமே. கோவிந்தா என்றால் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கைக்காக அந்த கிருஷ்ண பகவானை இந்த நிலையில் வந்து அவங்களுக்காக உயிர் பலி கொடுக்கறது தானே இப்படி மாறி இருக்கின்ற இந்த நன்மை கிருஷ்ணரே ஏற்றுக்கொண்டவர்கள். நம்ம யாரிடம் கலியுகத்தை சரணடைய போகிறோம்? கிருஷ்ண பகவானிடம் தான் சரணடைய போகிறோம். அப்போ கிருஷ்ண பகவானிடம் சரணடைய போகிறோம்ன்றா கிருஷ்ணரே இப்படி இவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இவங்களை எப்படி நம்ம எந்த அளவுக்கு அவங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேங்க. கோவிந்தான்ற நாமம் தான், அந்த சரணாகதி தத்துவம் தான் இந்த பிறவியில் கர்மாவை கழிக்கின்றது. நீங்கள் எத்தனையோ கோயிலில் யாகம் தர்மம் இருந்தாலும் இந்த கர்மாவை கணிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்வோம் நம்ம 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அது மாதிரி கால சர்பதோஷங்கள், அதே மாதிரி வந்து சனி தசை இது மாதிரி இருக்கும். படாத பாடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானை சொல்லுவாங்க. ஆனால் சனீஸ்வர பகவான் என்றைக்குமே படாத பாடுபடுத்த மாட்டாருங்க. நம்மளுடைய கர்மா பூன ஜென்ம கர்மா இந்த பிறவியில் நாம் பண்ணுகின்ற சொல்லாலும் செயலாலும் பை வச்சூஸ் அண்ட் சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைகள் வேர்ட்ஸ், நம்மளுடைய சொல்லாலும் செயலாலும் நாம் செய்கின்றவை தான் கர்மாவாக தாக்குகின்றன. நாம் செய்த கர்மத்திரை நிலைநிறுத்தி பார்க்கின்ற தராசு யார் என்றால் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானுடைய அத்தனை விஷயங்களும் அந்த கர்மா வினைகள் குடிக்கின்ற அவருடைய பார்வைகள் நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் ஒரே இடம் இந்த திருநங்கைகளாக இருக்கவர் ஆசீர்வாதம். ஏன் என்று சொன்னால் திருநங்கைகள் சிவன் சக்தி அம்சம் பொருந்தியவர்கள், அர்த்தநாரீஸ்வருடைய அம்சம் பொருந்தியவர். அதனால் பாருங்கள், காலையிலேருந்து சமயபுரத்தா பச்சை பண்ணி விரதம் இருப்பது போல் இவங்களும் சமயபுரத்தா எல்லையில் பௌர்ணமி விரதம் இருக்காங்க. வெறும் தண்ணியை தவிர வேறு எதுவும் குடிக்க மாட்டாங்க. அம்மா கூட மோர், நீர்மோர், பானகம் எல்லாம் குடிப்பாங்க. ஆனால் இவங்க பாருங்கள் எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அப்போது நிறைந்த மனதோட விரதத்தோட ஆசீர்வாதம் பண்ணிக்கிற ஒரே ஆள் யார் அப்படின்னா இந்த திருநங்கை. இப்போ அம்மா அப்பா கூட ஆசீர்வாதம் வாங்கும்போது கூட அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தம் பிள்ளை இதை கவனிக்கலையே செய்யலையே தம் மருமகளை கூட ஒரு தலைபட்சமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த திருநங்கை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பெரியவங்க வீட்டில் பெரியவங்க கூட மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இங்கே ஒரு மூலையில் நெருடல் இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட அது இருக்கவே இருக்காதுங்க. ஒரு கையில் ஒரு 5 ரூபா கொடுத்தா கூட அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதம். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த பிறவியினுடைய தர்மம் என்ன, இந்த பிறவியினுடைய அற்புதம் என்ன. அவர்கள் எந்த நிலைக்காக இங்கே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் கிடையாது, எந்த நிலைக்காக அவர்கள் வாழ்வாங்க இந்த உயர்நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் திருநங்கையுடைய நிலையும் தெய்வத்திற்கிட்டம் கொண்டு சேர்க்கின்ற உயர்ந்த நிலை. எனவே நான் என்ன வேண்டுகிறேன் என்று சொன்னால், எந்த திருநங்கையை பார்த்தாலும் அவர்களிடம் உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுங்கள். உங்களை சுற்றி வருகின்ற கண் திருஷ்டி, பில்லி, சூன்யம், மந்திரம், மாந்திரிகம், தந்திரம் எல்லாத்தையுமே ஒரே நொடியில் அப்படி ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் ஒரே ஒரு கையை நொடிச்சு இருக்கிற ஆசீர்வாதத்தில் அவங்க மொத்த கட்டி எடுத்துருவாங்க. எங்கெல்லாம் திருநங்கைகளை பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு இடலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றால் தவறே கிடையாது. அது நிறைஞ்ச அங்காள பரமேஸ்வரர் ஆசீர்வாதம் மாதிரி, மாரியம்மனுடைய ஆசீர்வாதம் மாதிரி, சிவசக்தி அம்சத்துடைய ஆசீர்வாதம் மாதிரி, திருநங்கைகள் என்றால் சிவனடியார்கள் என்ற எண்ணத்திலே கிருஷ்ணருடைய ஆசியால் வர பெற்றவர்கள், கிருஷ்ணரால் ஆசியால் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் சைவமும் வைணமும் எப்படி சிவனும் பார்வதியும் ஆணும் பெண்ணும் கலந்த அம்சம் மாதிரி சைவமும் வைணமும் இணைந்த கருத்தை உடையவர்கள் என்று சொன்னால் இந்த திருநங்கை அவர்களை எந்த கோயிலில் பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வருங்க. சமயபுரம் மாரியன் நான் திருவிழா, அதுவும் நான் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பத்துக்கு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு தெரியும் என்னோடய சேனலில் பண்ணாரியம்மனை பற்றி பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சேலம் சிவனடியார் உடம்புல தொலைபேசியில் பண்ணாரியம்மன் வந்து உனக்கு
இந்த சமயபுரத்து வாசலில் உன் மகனுடைய கட்டை எடுப்பதற்கு ஒரு திருநங்கை கிடைப்பார்கள், அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கன்னு என்னென்ன செய்யணுமோ சாங்கியம் கற்றுக் கொடுத்தாங்க. இவங்களை பார்த்த உடனே சிரித்த முகத்தோட இன்முகத்தோட எனக்கு இவங்களை விட்டுட்டு போகவே மனசு வரல. அவங்க அவ்வளோ சந்தோஷத்தோடு நிறைவாக எங்களுடைய இருந்து எங்களுக்கும் சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்து என் மகனையும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறார்கள். வாழ்வாங்கு வாழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை யார் இருக்குது என்று சொன்னால் இந்த திருநங்கைகள் இருக்குது. இவங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்துதல் நமக்கு பல முறை பலிக்கும், பல பேறுகளை தருவிக்கும் என்று சொல்லி திருநங்கை என்றால் சிவன் சக்தி சொரூபம், திருநங்கை என்று சொன்னால் கிருஷ்ணருடைய ஆசையை பெற்றவர்கள், கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிறைந்த சித்ரா பௌர்ணமி திருநாளிலே சமயபுரம் மாரியம்மன் கண்ணாத்தாவுடைய சன்னதியிலே இந்த உலகுள்ள மக்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கீர்கள். தேடி ஓடி நாடி வாருங்கள். இங்கே சமயபுரம் வந்தால் சோனான்னு கேட்டாலே உங்களுக்கு இந்த எல்லையில் எந்தென்ன சாங்கியம் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இவங்க நேர்மையான வழியில் உங்களுக்கு பல ஆசீர்வாதத்தை காட்டுவாங்க. அம்மா வர முடியலன்னு நினைக்காதீங்க, இங்கே வந்தாலே போதும் இவங்களுடைய மகத்துவம் தெரியும். இந்த கோயில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயம் எடுத்து வழிகாட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு என்றும் நிறைந்த மனதோடு வாழ்வோம், நிறைந்த சந்தோஷத்தோடு இருப்போம். நிறைந்த மனமும் நிறைந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை அள்ளித் தருகின்ற தன்மை இந்த திருநங்கை அவர்கள் சிவசக்தி சொரூபத்திலும் கிடைக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே என்று இவர்கள் ரூபத்தில் இன்றைக்கி வெளியில் ஆசீர்வாதம் செய்து என் பிள்ளையை வாழ வைத்த சோனா அவர்களுக்கும் இந்த அம்மா பேர் என்ன ஸ்ரீமதி அவர்களுக்கு என்ன ஸ்ரீமதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி பக்தியுடன் மீண்டும் வருவேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி ஒளிப்பதிவு இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுடன் ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்ம வினைப்பனர் ஜோதிடர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஓம் சக்தி சமயபுரத்தாயே போற்றி, கண்ணாத்தா போற்றி, ஓம் பன்னாரியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி, ஓம் நம சிவாய.